வணக்கம் நேயர்களே, இது உங்கள் விஜயவதராஜின் மோக்கலொலி. ஸோ மார்னிங் எடிஷன். இது என்ன மாதிரினா, சில சமயம் நம்ம டைமை மாற்றிக்கிறது நல்லது. வீடியோ அப்லோடு அவ்வளோதான், மற்றபடி அதே வீலாக தான். ஏன்னா சில சமயம் நைட்டு சீக்கிரம் தூங்கிடலான்னு தோணுது, சில சமயம் வேறு எதாவது வேலை இருக்குது, இல்லை வீட்டில் எதாவது பிரச்சனை, அன்றைக்கி மூடு இல்லைன்னா நைட்டு எப்படியே தூங்கிடலாமான்னு தோணுது. அதனால் வீலாக நான் மிஸ் பண்ணுறேன். கடைசி 3 வாரமாக சொதப்படுறதுக்கு அதுதான் காரணம். ஸோ ஓகே, அப்படியே ஆச்சுன்னா மார்னிங் போட்டுறேன். நீங்கள் ஆஃபீஸ் முடிச்சுட்டு பொறுமையாக வந்து சாயந்தரம் பார்த்துக்குங்க. நைட் நடந்ததை காலையிலையும் சேர்த்து அப்டேட் பண்ணிடுவேன். ஸோ என்ன போயிட்டுருக்கு இப்போதைக்கு படவலைங்க போயிட்டுருக்கு. இது தாடி, இது நாளைக்கு வெட்டணும். ஒரு ஷார்ட் ஃபிலிம் காப்படிச்சிருக்கு. என்னோட 2 அசிஸ்டன்ட் டைரக்டரும் ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறாங்க. ஒருத்தவங்க ஷூட்டிங் போகிறாங்க. நாளைக்கு இன்னொரு ஷூட்டிங் இருக்குது, அதுக்கு நான் நடிக்கிறேன். அதனால் அந்த தாடியை நான் வச்சுருக்கேன். அது ஒன்று போச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் அடுத்து புதுசாக பார்க்க வேண்டிய படம் அமேசான் ப்ரைமில் ஸ்டோலன் அப்படின்னு ஒரு படம் இருக்குது. அனுராக் கஷ்யப் ப்ரொடியூஸ் பண்ணது. நல்ல படம், 1.5 மணி நேரம் படம். ஒரு சின்ன சைல்டு கிட்னாப்லேருந்து ஆரம்பிக்கும். ரொம்ப சின்ன கதை, ரொம்ப சின்ன டைமிங் தான். அவ்வளோ அருமையான படம், தயவு செஞ்சு பாருங்கள். ஸ்டோலன் ரெக்கமெண்டேஷன் 1. அதுக்கப்புறம் வேறு என்ன போகுது, சேனல் ஒர்க்குங்க, ஆஃபீஸ் ஒர்க்குங்க, அவ்வளோதான். வீட்டில் மோடம் கொஞ்சம் வேலை செய்யாமல் போச்சு இன்டர்நெட்டில். அப்புறம் அதை சரி பண்ணோம். ஆனால் எங்கள் வீடு பக்கம்லாம் இடி இடிச்சதுன்னா மோடம் போயிடுது. ஒரு 3300 ரூபாயா இது டிபி லிங்க்கு, அது ஒன்று தான் வச்சுருந்தாங்க கடையில். அதை போய் வாங்கி போட்டு ஆளை வர வச்சு போட்டு வரதுக்கும் டைம் ஆச்சு. அது ஒன்று நடந்துச்சு. அப்புறம் வேறு என்ன, இந்த டேனால் லைட் ஃப்ளக்சுவேஷன் இருக்கும், கண்டுக்காதீங்க. ஒரு இடத்துல உட்காந்தா தான் திடீர்னு இறங்கும். அப்புறம் கொஞ்சம் சரவணன் ஒரு புது பையன் ஒருத்தர் சேனலுக்கு வந்திருக்காரு, நீங்கள் பார்த்துருப்பீங்க. இலக்கிய குரங்குகள் ராஜா ஷோலாம் பேசியிருப்பேன் அவர் கூட. அவர் கொஞ்சம் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் அப்லோட்லாம் கொஞ்சம் ப்ராப்பராக கொஞ்சம் ஃபாஸ்ட் பண்ணுற மாதிரி ஒர்க்கெல்லாம் டீம்லாம் சேர்ந்து பண்ணுறாங்க. அவங்க ஆனி, பரணி, கேபிகே எல்லாம் சரவணன் பார்த்துக்கிறான். கொஞ்சம் கண்டென்ட் பண்ணுறேன். கொஞ்சம் எல்லா சேனலும் கொஞ்சம் ப்ராப்பராக போகுது. ஓக்கலொலி அது ஓகே. இன்னும் எபிசோட் போட்டேன், இன்றைக்கி நாளைக்கு அடுத்த எபிசோடு வரும். அப்புறம் ஏர் இண்டியா ஃப்ளைட்டு எடுத்து வந்து ஆரம்பிக்க வேணான்னு பார்த்தேன். ஏர் இண்டியா ஃப்ளைட் வந்து ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா ஆல்ரெடி காசாவில் நியூஸ் போயிட்டுருக்குது. அப்புறம் ஸ்ரீலங்காவில் ஒரு 600 உடம்புங்களுக்கு எலும்பு கூட எடுத்தாங்கன்னு சொல்கிற வருத்தம். இந்த ஒரு மாதம் எவ்வளோ தான் தாங்கும்னு பார்த்தா, கண் முன்னாடியே ஃப்ளைட்டில் போன 240 விட சும்மா உட்காந்து ஹாஸ்டலில் படிச்சுக்கிட்டு இருந்த பசங்க ஜன்னல் வழியாக வந்து அதை பார்த்துட்டு, நீ சாகணுன்னா செத்துருவேன். அந்த பசங்களுக்கு எவ்வளவோ ஆசைகள் இருக்கலாம், எவ்வளவோ கனவு இருந்திருக்கலாம், இன்னும் வச்சுருந்துருக்கலாம், நல்லவன் எவ்வளோ பேர் இருந்திருக்கலாம். ஆனால் எனக்கு என்னென்னா, இதை வந்து நம்ம ஐயோ ஒரு ஏர் ஆக்சிடெண்ட்டு கண்டிப்பாக ஆகும் அப்படிங்கிற ஜஸ்டிஃபை நம்மளே பண்ணிவிட்டு அமைதியாக இருக்கிறத விட, இதுக்கு ஏதாவது ஒரு காரணம் ஒன்று இருக்கணும். ஃப்ளைட்டோட சர்வீஸ் ஒழுங்காக இருக்கா, பின்னாடி நடந்துச்சா, இல்லை ஆள் குறைப்பு நடந்துச்சா, இல்லை மெயின்டெனன்ஸ் ஒழுங்காக பண்ணலையா, அதுக்குள்ளே போகாமல் நம்மளா ஒன்று இதெல்லாம் என்னப்பா விதின்னு சொல்லிட்டு விட்றதெல்லாம் எனக்கு தெரியல. சரியான அந்த பிளாக் பாக்ஸில் என்ன ஒரு ஆன்சர் வந்தால் தான் தெரியும். நான் 240ங்கிறது சாதாரண நம்பர் இல்லை. ஆனால் வருத்தமே, அந்த தப்பிச்ச ஒருத்தர் இப்போ ஜனங்க சந்தேகப்பட்டுருக்காங்க மீடியாவில். நம்ம எவ்வளோ கேவலமாக போயிட்டோம் பார்த்தீங்களா. இப்போ வேறு ஆங்கிலது வீடியோ நேற்று வந்துச்சு, நடந்து வந்துகிட்டு இருக்காரு அவர் ஃபோனோட. இவன் எப்படி நடந்து வரான் ஃபோனோட கேஷுவலாக, இவன் தான் எதாவது பண்ணியிருக்கணும், டவுட்டாக இருக்குன்றாங்க கமெண்ட்டில். நம்ம நாட்டு ஜனங்க அவ்வளோ கேவலமாக போயிட்டோம். இன்னொரு இதில் வந்து ஒரு புக்கு ஒன்று எரியலை, சாமி புக்கு ஒன்று எரியலை. பார்த்தீங்கன்னா ஒரு மீடியாவில் ரிப்போர்ட் எடுத்து காட்டுது, இந்த புக்கு எரியலை, சாமி புக்கு எரியலைன்னா அப்படியே அதே ஃப்ளைட் தான் 240 பேர் செத்தாங்க. அப்போ அதை விட்டுட்டு தான் புக்கை மட்டும் காப்பாற்றிக்கிச்சா, எனக்கு என்னன்னே புரியல. நம்ம ஏன் இப்படி அல்காரிதமுக்கும் நம்பருக்கும் பின்னாடி போக ஆரம்பிச்சிட்டோன்னு எனக்கு புரியலை. நேற்று தான் ஆஃபீஸில் பேசிக்கிட்டு இருந்தேன். முந்தைய சென்ட்ரலைஸ்டாக ஒரு டிவின்னு இருக்கும், ரேடியோன்னு இருக்கும், நியூஸ் பேப்பர் இருக்கும். அதில் என்ன போடணும்னா இன்ஃபர்மேஷனை போடணும். விமான விபத்து 240 பேர் மரணம்னு போட்டால் பார்ப்போம், ஐயோ என்னங்க இப்படி ஆகிடுச்சோம். ஏன்னா அவனுக்கு அதுக்கு மேலே கிடையாது. காலங்காலத்தில் எல்லாம் பேப்பர் வாங்கிடுவாங்க. டிவியில் கவர்மெண்ட் நியூஸை பார்த்து தான் அவன் டிடியில் அவ்வளோ தான் இருந்துச்சு. ஆனால் இப்போது உங்களை பார்க்க வைக்கணும் அப்படிங்கிற ஒரு காம்படிஷன் இருக்குது ஆன்லைனில். இப்போ என்ன பண்ணுறான், எந்த நியூஸுக்கு வியூஸ் போகுமோ அந்த டாப்பிக்கை தான் இவங்க முன்னாடி நிறுத்துறான். இப்போ எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ நீங்கள் ஆஃபீஸில் இருக்கீங்க, உங்கள் ஆஃபீஸில் பக்கத்து பில்டிங்கில் ஒரு ஃபயர் ஆகிடுச்சு, ஒரு 5 பேர் இறந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அடுத்து உங்கள் ஆஃபீஸுக்கு வெளியில் 2 புலி ஓடிச்சு ரோட்டில். அது யாரையும் கொள்ளலை, புலி இப்படியே ஓடிச்சு. அங்கே இருக்கிற ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டில் தட்டி விட்டுச்சு, நக்க ட்ரை பண்ணிச்சு. அதுக்குள்ளே ஆளுங்க பிடிச்சி வண்டியில் ஏற்றுவாங்க. இந்த 2த்தில் எதுக்கு அதிக வியூஸ் வரும்? நீங்கள் ரிப்போர்ட்டராக இருந்தால் எதை போய் நீங்கள் கவர் பண்ணுவீங்க? உங்கள் பாஸ் எந்த இடத்துக்கு போகணும் உங்களை சொல்லுவான்.
இதுதான் இன்றைக்கி இருக்கிற ஆன்லைன் ஜேர்னலிசமோட வேலை. ப்ரெஸ்ஸு ப்ராப்பராக பேப்பரில் வேலை செய்கிறவங்க, எழுதுகிறவங்க, அவங்கெல்லாம் இன்னும் அப்படியே தான் இருக்கிறாங்க. சேனலோ இன்ஸ்டா ரீல்குள்ளேயோ ஒவ்வொரு யூடியூப் சேனலும் ஒரு டிவி சேனல் நியூஸ் சேனல் வாங்கணும் வருதையோ ப்ரைம் டைமில் எந்த ஆங்கர் கான்ட்ரவர்சி பண்ணுறதுனால தான் இந்த நீங்கள் பாருங்கள், ஒரு பொண்ணு டிக்கெட்டை வந்து கடைசியில் கேன்சல் பண்ணிடுச்சு அப்படிங்கிற பொண்ணோட ஆர்டிக்கல் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போது எப்படி தப்பிச்சாங்கங்கிறத நம்ம வந்து ஹாப்பி ஆகிட்டுருக்கோம். 250 பேர் இறந்தாங்க அப்படிங்கிறத யாருமே வந்து நம்ம ஃபீல் பண்ணலை. எந்த நியூஸ் அதிகமாக ஷேர் ஆகுது பாருங்கள், 11A அவர் இருந்துட்டாரான், 11A என்ன நம்பரு, அப்புறம் சவுத் கொரியாவில் இன்னொரு ஆக்சிடென்ட் 11A ஒரு பையன் இறந்தாரான்னு இந்த மீடியம் மெசேஜ்னு மார்ஷல் மெக்லுக்குன்னு சொல்கிற மாதிரி அதில் ஒரு ஃபெட்டிஷ் வர ஆரம்பிச்சிருச்சு. எந்த நியூஸ் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கான்னு பார்க்குறோம், நியூஸான்னு பார்க்கறது இல்லை. அது இப்போது என்னென்ன கிடந்துச்சு ரிமைன்ஸில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வருது. ஃபோன் இருந்துச்சு, பர்ஸில் இருக்கிற ஒரு கரன்சி நோட் இருந்துச்சு. சென்டிமெண்டலைஸ்ட் ஆக்குறாங்க விஷயத்தை. இது ஏன் ஆக்சிடென்ட் ஆச்சு, என்ன பிரச்சனை, எப்படி ஏர் இண்டியாவில் இவ்வளோ பேர் ஆக்சிடென்ட் ஆகலாம், டேக் ஆஃப் ஆனால் என்ன ஆச்சு, அதை பற்றி எங்கேயாவது டீப்பாக யாராவது பேசி பார்த்தீங்களா? ஒருத்தர் தப்பிச்சிட்டார், என்ன ஆயிருக்கும், அவன் ஏதாவது தப்பு பண்ணியிருப்பானா? ஃப்ளைட்டுக்குள்ளே இருந்துட்டு அந்த ஃப்ளைட்டை உடச்சிக்கிட்டு வெளியே குதிப்பாங்கிறது எந்த இங்கிலீஷ் படத்தில் கூட வரல. ஸ்டீவன் செகல், ஜேம்ஸ் பாண்ட், டாம் க்ரூஸ் படத்தில் கூட வரல. தான் சொல்லியிருந்தேன், நல்ல வேலை இவன் வந்து வேறு நம்ம ஆளாக போயிட்டான், வேறு ஆள் பேராக இருந்தால் இந்தியாவில் இன்னும் 1000 டவுட்டு வந்திருக்கும் அப்படின்னு கமெண்ட் வருது. வேறு மதத்தை ஆளாக இருந்தால் நீங்கள் முடிஞ்சுது. அவ்வளோ இன்சென்சிட்டிவ் ஆகிட்டான் நம்ம விஷயத்துக்கு. ஒரு மனுஷனாக ஃபீல் பண்ணுறதே மறத்து போச்சு போல இப்போ உனக்கு. போயிங் மேலே அவ்வளோ ரிப்போர்ட் இருந்துச்சு, அந்த ஓனர் மேலே அவ்வளோ கேஸ் போட்டிருந்துச்சு, அந்த மாடல் நம்பர் இருக்குது. அப்புறம் இவங்க நிறைய ஒரு ஏர் சேஃப்டி, ஏவியேஷன் சேஃப்டிக்கு கம்மியான பேர் தான் ஹையர் பண்ணியிருக்காங்க. 1300 பேருக்கு 750 பேர் தந்துருக்காங்க. ரீல் ஒன்று பார்த்தேன். இந்த மாதிரி டேட்டாவை தான் நம்ம பேசி ஆகணும்ல, என்ன ஆயிருந்துருக்கோன்னு. அவன் போயிட்டான், அவன் விதி போயிட்டான்னு இந்தியாவில் விரட்டிக்கிட்டு இருந்தா. நானும் வருத்தப்படுறேன்னு முந்திக்கிறாங்க எல்லாம். எல்லா பேஜும் உடனே ஒரு போஸ்ட் ஒன்று போட்டது, கண்டலன்சஸ் ஃபார் த இதுன்னு. அப்போ என்ன போடாத, அவனுக்கு வருத்தமே இருக்காதா என்ன? இல்லை போட்டவனுக்கு பொய்யா, எல்லாருக்கும் வருத்தம் இருக்குன்னா. ஆனால் ஒரு ப்ரெஷர் ஒன்று தருதுல்ல, சீக்கிரம்பா அப்படியே முதல்ல போட்டுடா, இப்போ நம்மளுதும் சொல்ல போகிறாங்க. மனுஷனாவே யாரும் வருத்தப்படுறது இல்லை. ஏன்னா அதை பற்றி எதுவுமே பேசலை. அப்போ நான் ஃபீல் பண்ணலன்னு அர்த்தமா? நைட்டு தலையில் அடிச்சிக்கல அந்த பசங்களை நினச்சி, ஓட்டுறவரை நினச்சி, வேலை பார்த்தவங்க நினச்சி, அந்த ஒரு 5 பேர் இருந்தாங்களே ஒரு ஃபேமிலியில், அதை நினச்சி வருத்தப்படலையா? இந்த எங்கள் ஆஃபீஸில் ஒரு பையனோட சொந்தக்காரங்க அந்த ஊரில் தான் இருந்திருக்கிறாங்க. அவன் ஃபோன் போட்டு பதறான், நீ பத்திரமா இருக்கான்னு பார்த்தேன். எனக்கு கண் கூட நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். டிஎல்எஃப் கிட்ட ஒரு மேம்பாலம் ஒன்றுச்சு, அந்த பக்கம் தான் எங்கள் சேனலில் வேலை செய்கிற பையன் அந்த பக்கம் தான் போயிருக்கான் வீட்டுக்கு. 5 நிமிஷத்துக்கு முன்னாடி போயிருக்கான். பின்னாடி போயிருந்தான் என் மேலே விழுந்துருக்கோனேன்றான். என்னன்னு தெரில. இப்போ உடனே பாலத்துக்கீழே போகிறவங்களாம் எப்படி போவாங்கன்னு சொல்லிட்டு சந்தாவை தட்டை பையில் வைத்து எங்கேயும் செல்கின்றான் ரீல் போட்டு மறுநாள் வந்துடுது. அது ஏன் விழுந்துச்சு, அது எதனால் விழுந்துச்சு, யார் சரியாக கட்டினா, என்ன பிரச்சனை, அப்படி யாரும் இங்கே கேட்குறதே இல்லை. இவனோ ஒருத்தன் பாவம் ஸ்கூட்டியில் கிடக்கான், என்ன பாவம் பண்ண இருந்தாலும். இன்னொரு பணக்கார ஒருத்தர் போல ஆடும்போது தொண்டைக்குள்ளே குழவி போயிட்டு இறந்து போயிட்டார். சாவம் வரணும்னா வந்துடும். காசாவில் வேலியை போட்டு எல்லாரையும் அடைச்சி வச்சு ஆடு மாடு மாதிரி அவங்களாம் நல்லாவே இருக்க மாட்டான். சத்தியமாக சொல்கிறேன், அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஒன்றும் இல்லாமல் தான் போவானுங்க. ஈரானை இப்போ இவன் அடிச்சு, ஈரான் இவனை திருப்பி அடிச்சு, உனக்காகலாம் அழுதம் பாரு. ஹோலோகாஸ்ட் கதையெல்லாம் கேட்டு கண்கலங்க நம்பர். இப்படி ஒரு வெறுப்பனை ஹிட்லர் மேலே, இவ்வளோ நாஜிசம் மேலே அவ்வளோ வெறுப்பு. உலகத்திலேயே மிகப்பெரிய அட்டூழியம் பண்ண ஜனங்க அப்படின்னு ஒரு வெறுப்பு இருந்துட்டு அவ்வளோ ஒரு வருத்தப்பட்ட இப்படி ஒரு ஜனங்க உலகத்தில் இவ்வளோ விரட்டடிக்கப்படுது. நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க பார். உனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா அதுக்கு நீயும் ஹிட்லர் தான். அன்றைக்கி அவன் இருந்தான் மேலே, அவ்வளோதான்.
எப்போயோ எங்கேயோ எழுதின புக்கை நம்பிக்கிட்டு உட்காந்து அடிச்சுக்கிட்டு சாவுங்கடா, யார் வேணான்னா. இவ்வளோ பெரிய காஸ்மோஸில் இது வரைக்கும் கண்டுபிடிக்கப்பட்ட காஸ்மோஸோட டிஸ்டன்ஸில் உயிர்னு ஒன்று இருக்கிற ஒரே பிளானட்டு பூமி தான். அதில் தனக்குன்னு யோசிக்கிற கான்ஷியஸ் இருக்கிற, சூஸ் பண்ணி அன்பு செலுத்தக்கூடிய ஒரு ஆர்கானிசம் ஹியூமன் பீயிங்ஸ். இதுக்கு மேலே உங்களுக்கு சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. நம்ம எவ்வளோ ஸ்பெஷல்னு முதல்ல புரிஞ்சாதான் நம்ம இங்கே என்ன பண்ணிகிட்ருக்கோன்னு புரியும். சரி, நாளைக்கு திருப்பி மார்னிங் வந்துடுறேன். ஆஃபீஸ் இருக்குங்க, மதியானம் பாருங்கள், நைட் இருக்கா நைட்டு போய் பாருங்கள். ஓகே, இது உங்களுக்கு விஜயதராஜன் ஒக்கலொலி. ஐயோ சாரி ஐஸ், சாரி ஃப்ளோவில் ஃபீல் பண்ணுறதுனால ஃப்ளோவில். இது உங்கள் ட்ரிபிள் வீல் ஆகும். ரைட், குட் மார்னிங் மங்கீஸ்.